श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयं मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेयी कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसित कामधेनु சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து நம் எல்லோரையும் ஸ்ரீரங்கம் என்ற ஒரு திவ்ய கஷேத்திரத்தோடு சேர்ந்து இருக்கின்ற இந்த ஸ்ரீரங்கம் என்ற பெரிய 14 லோகங்களையும் உள்ளடக்கிய சிருஷ்டி, அதே மாதிரி வைகுண்டத்தையும் சேர்த்து படைத்ததாக நாம் நம்புகிற பொழுது நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறான்ங்கிறத காட்டுறதுக்காகவே திருப்பாவை பார்ப்போம். நடுவில் நடுவில் ஒரு கேள்வி எழுப்போம், பதில் அங்கேயே இருக்கும். அந்த கேள்வி பதிலால நாம வேற விதமா அதை நினைக்க கூடாது. சரி, அவளே கேள்வி கேட்டிருக்காளே, அவளே பெருமாளையே குத்தம் சொல்றாளே அப்படின்ட்டு நாம அதுல மயங்கிடக்கூடாது. நாமளும் குத்தம் சொல்லலாமோ அப்படின்னு. பாட்னான்னு பீகார், அங்க பாட்னா பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு மாமி படித்தா, எம்ஏ சம்ஸ்கிருதம் படித்தா. படிச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் ஆச்சு 40 வயசுல, முன்னாடி ஆகலை. 40 வயசுல ஒரு சம்ஸ்கிருத மாணவரை கல்யாணம் பண்ணிட்டான். மாணவர்னா வயசானவர் தான். தேசிய கல்லூரியில் படித்தவர் அவர், சம்ஸ்கிருதம். இங்கே எங்கள் காலேஜ் வரல, நம்ம காலேஜ் வரல. அதனால் அங்கே படித்தா, அவங்க சம்ஸ்கிருதம் படித்தார். அங்கே சிவே பார்த்தசாரதியங்கார் சுவாமின்னு எழுந்துள்ளிருந்தார், அவர்கிட்ட படித்தார். அவருக்கு முன்னாடி 2 பேர் இருந்தா, பாட்ராச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி நிறைய 2-3 பேர் இருந்தா. அப்படி இருக்கச்சே அவர்கிட்ட படித்தார். அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிட்டார். 2 பேரும் தெலுங்குக்காரன். வந்தார், இங்கே செட்டில் ஆகிட்டான். ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கான். ஆனால் என்ன சொல்றா, எனக்கு ரங்கநாயகா ஒன்றுமே பண்ணலை. நிறைய பள்ளிக்கூடங்களில் போய் வேலையில் சேர்ந்தா, எம்ஏ சான்ஸ்கிரிட் படிச்சிருக்குங்கிறதுனால நல்லா ஹிந்தி தெரியும், தெலுங்கு பேச தெரியும், ஹிந்தியில் எழுதவும் தெரியும், சம்ஸ்கிருதமும் எழுத தெரியும், பரீட்சையெல்லாம் நிறைய பாஸ் பண்ணியிருக்கா. ஆனால் ரங்கநாயகிக்கா பேரில் குறை. ரங்கநாதன் எனக்கு கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்கிறான். அவன்தான் தூக்கிட்டு இருக்கான், எங்கே கண்ணு திறந்து பார்க்கறது? யோக நிதிரையில் இருக்கான் எம்பெருமான் ரங்கநாதன், கண்ணு திறந்து எப்படி பார்க்கறது? இன்னொரு ஆச்சரியம் கேளுங்க. நேற்று ராத்திரி இந்த ஸ்தானிகர் சுதர்சன சுவாமி இங்கே உபன்யாசம் பண்றாரு. அவர் நேற்று சொன்னார், அவருடைய நேற்று முறைன்னு சொன்னார். அவருடைய முறை, அவருடைய டர்ன் வா அப்படின்னு ஆராதனை பண்றது. அவர் நான் தப்பா என்னன்னு புரிஞ்சுட்டேன்னா, நாளைக்கு வர சொல்ல போற, திங்கட்கிழமை நாளைக்கு வர சொல்லிருக்கார் போல் இருக்கு. நான் நேத்தின்னு நினைச்சுட்டேன். நேற்று 9:45 கோவிலுக்கு போயிட்டேன். உள்ள விட மாட்டேங்கிறான்.
அப்போ அவர் ஸ்தானிகர் வர சொன்னாரு, 9:45 வர சொன்னாருன்னு நான் 9:44 அங்க இருந்தேன். உள்ள வர மாட்டேன், நீங்க யாராவது அங்கேருந்து போன் பண்ணி சொல்லுங்க உள்ள விடுங்க, நான் உள்ள விடுறேங்கிறான். மரியாதையா தான் பேசுறான். எனக்கு நாற்காலி கொடுத்தான், உட்காந்துருந்தேன். 10:45 உட்காந்தேன். இவர் வெளியில வச்சு, என்ன சுவாமி நீங்க இன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னா, ஐயோ நான் இன்னைக்கு சொல்லலையே, நாளைக்கு தானே சொன்னேன். இந்த மாதிரி தாமதம் பண்றவன் இந்த பெரும். அதாவது நான் புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம், அவர் தப்பு இல்லை. அப்போ நாம பக்தர்கள் எம்பெருமான புரிஞ்சுக்கல, தாமதமா ஏன் கொடுக்குறீங்க? அதுக்குதான் நான் ஒரு வார்த்தை அன்னைக்கு சொன்னேன், க்ஷிப்ர பிரசாதினின்னு தாயார்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க ஸ்ரீ ரங்கநாயகா தாயார்கிட்ட உடனே கிடைக்கணும்னு சொல்லணும். இன்னைக்கு போனேன், காத்தால போனேன், தாயார் சந்நிதி சேவிச்சேன். சேவிச்ச உடனே எனக்கு எடாடா ஒரு புஸ்தகம் கொண்டு வர மறந்து போயிட்டவேன்னு நினைச்சேன். சரி நாளைக்கு கொண்டு போகலான்னு நினச்சிருக்கேன். இனிமேல் தினம் போகலான்னு நினச்சிருக்கேன். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன், அடிக்கடி போயிட்டு இருந்தேன். இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதம் நிறைய வெயிலாக இருக்கா, அந்த கருங்கல் சுடுறது, அதனால உட்காந்து சொல்ல முடியல ஸ்தோத்திரம்னு நினைச்சேன். போகிறத விட்டுட்டேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ குளிர் இருக்கு, அதனால நல்லா உட்காந்து சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து புருஷ சுத்தம் பெருமைக்காக சொல்லு, பெருமாள் சந்நிதியில போய் ஸ்ரீ சுத்தம் சொல்லணும், தாயார் சந்நிதியில போய் புருஷ சுத்தம் சொல்லணும். புருஷ சுத்தம் சொன்னேன், கொஞ்சோண்டு தைத்திரிய உபநிஷம் சொன்னேன், உள்ளுண்டு. அப்புறம் வந்து ஸ்ரீ சுத்தம் சொன்னேன், அப்புறம் பூ சுத்தம் சொன்னேன். நடுவில் பூமாதேவி இருக்கா இல்லையா, 3 பேர்ல, அதனால பூ சுத்தம் சொன்னேன். அப்புறம் எடுத்தோடனே சுலபமா இருக்கிறது நான் 5 வரி நீளா சுத்தம் சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீஸ்துதி சொன்னேன், சுவாமி தேசிகத்து. அதுக்கப்புறம் இங்க சொல்ற வழக்கம் சுப்பிரபாதத்துல, ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேர் விஷ்ணோ பராம் பிரேயசீம் தத்லக்ஷத்ஃபல நித்யவாசரதிகாம் தச்சாந்தி சம்வர்த்தினீம் பத்மாலங்கித பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். அது சொன்னேன். அப்புறம் இது சொன்னேன், சதுஸ்லோகி சொன்னேன். இதெல்லாம் வந்து வெளிப்பிராகாரத்தில் சொன்னேன். உள்ள போய் பகவத் தியான சோமம் சொன்னேன், பெருமாளை பற்றி. இது இந்த வகையில ஒரு வகையில எப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கோ தாயாருக்கோ கோபத்தை தூண்டி விடுறது, கோபத்தை ஏற்படுத்துறது. அவனுக்கு கோபம் வராதுன்னு ராமன் சொல்றான். ராமாவதாரத்துல ராமன் வந்து கோபமே வராது. அதனால இந்த அச்சாவதாரத்துலயாவது கோபம் வருது, சிலையிலேருந்து இறங்கி வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண. அதனால ஏன் என்ன கேட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையோ. அச்சாவதாரத்துல நிறைய பேர் பட்டாச்சார் மூலமா பேசியிருக்காங்க. சுவாமி தேசிகனுக்கு 2 விருது கிடைச்சது, வேதாந்தாச்சாரியர், சர்வதந்திர சுதந்திரர். தாயார் கொடுத்தா, பெருமாள் கொடுத்தா, 2 பேரும் 2 பேரும். யார் சொன்னா அவர் வாயை திறந்து சொல்லல, யாரோ ஒருத்தர் சொன்னா கலியுகத்துல சிச்சாவதாரத்துல யாருமே பேச மாட்டா, பெருமாள்லாம் பேச மாட்டா. ஏதோ ஒரு காரணம், வேடிக்கைக்காக நம்ம ஜோக்குக்காக சொல்றோம், அவ்வளவுதானே தவிர அவனுடைய சங்கல்பம் அவனு வரணும்னா வந்து நேரம் நிற்பான் அப்படிங்கிறார். இப்போ இவ்வளவு சொன்னதுனால ஒரு நிம்மதியா ஒரு வாக் ஆச்சு, வாக்கிங் எக்ஸசைஸு. பிரதட்சணம் 2 பாக்காரத்து 2 பிரதட்சணம். பொண்டரிகாட்ச பெருமாள் அங்கே ஒரு தூண்ல இருக்கார். அவர் தான் முதல்ல வந்தவர். ஸ்ரீ ரங்கநாதனுக்கு விபீஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்தவர். ரங்கநாதனை விபீஷன் எப்ப கொண்டு வந்தான்னு நமக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவா, ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். உங்களுக்கு நினைவில்லாத காலத்துக்கு வந்தாச்சு, எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி. அப்போ அந்த திருவள்ளுவர் பெருமாள் வந்து திருவள்ளுவர் பெருமாளுக்கு சுத்தி தூண்ல தமிழ்ல பாசுரமும் திருவள்ளரை பாசுரமும் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகமும் இருந்தது. அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை படித்தேன், மனப்பாடம் பண்ணேன், எழுதினேன், மனசுல எழுதினேன். உடனே இன்னைக்கும் சொன்னேன், பல நாள் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பல நாள் சொல்லும் பொழுது ஒரு தடவை திருவள்ளரைக்கு பெருமாள் கூப்பிட்டு, என்னன்னா எதுக்கு கூப்பிட்டாருன்னா ஸ்ரீபாஷ்ய சதஸுக்கு கூப்பிட்டார். யாராத்துலன்னு சொன்னா அங்க விஷ்ணு சித்தன்னு ஒரு பட்டர், ஒரு ஆச்சாரியன் இருக்கார். அவர் என்னுடைய சிஷ்யன் தான். அவன் இந்த ஊர்ல நிறைய பேர் சிஷ்யன், முக்கியமா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய பேர் சிஷ்யன். மற்றவாள்லாம் இருக்காளோ தெரியாது, இங்கே இவாள்லாம் சிஷ்யன். அதனால அவத்துக்கு கூப்பிட்டா. அவ அப்பா பெரிய ஆச்சாரியர்,
எழுதிருக்காரு. இன்னும் சமீபத்தில் 2 மாதம் முன்னாடி கூட போயிட்டு வந்தேன் பாசுரங்கள்லாம் சொல்கிறதுக்கு வாத்துக்கு திருமாளிகைன்னு சொல்கிறோம், போயிட்டு வந்தேன். அப்போ ஒரு இதுக்காக சொன்ன வேடிக்கை 1500 ரூபா சம்பாவனை பண்ணா, வேஷ்டி கொடுத்தா, இதெல்லாம் இப்போ வாங்கிட்டே இருக்கச்சே சந்தோஷமா தான் இருக்கும், கொடுக்கச்சே தான் கஷ்டமா இருக்கும். அதனால தான் ஒருவேளை அவனே கஷ்டப்படுவான். பலசிய தான பர்த்துன்னு கோதாஸ்தி, பலதான பர்த்து, பலதானம் சொல்லுவா. ஆத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா தேங்காய் முழுசா கொடுக்கணும், அதை வந்து உரிச்சு கொடுக்கக்கூடாது, மட்டையோட கொடுக்கணும். அதுதான் பூர்ண பலம்னு பேர். நீங்க கஷ்டப்படு வேலையை உரிக்கிறதுக்கெல்லாம் நினைக்கூடாது. வயசானாச்சே கத்தி எங்க போவார், எப்படி கழுத இது பண்றது, இளநீ எப்ப சாப்பிடுறது. பலாரி புருஷோத்தம ராமானுஜர் மடத்தில் இருக்கிற சீனிவாச பெருமாள். இந்த சீனிவாச பெருமாள் வந்து ஜீயர் மூலமாக திருப்பதி தேவஸ்தானத்தாராலே இந்த திருப்பாவை உபன்யாசம் ஏற்பாடு செய்ய அவர் தான் அனுமதி கொடுத்தார். கேட்ட உடனே கையெழுத்து போட்டார், கண்ணை மூடின்னு கையெழுத்து, பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டோமே, என்ன அமௌண்ட்டுன்னு அதில் எழுதல, கையெழுத்து போட்டோம். அது வாத்சல்யம், அதுதான் ஒரு பரிவு. இந்த பரிவை எதிர்பார்த்து இந்த பாடம் இன்னைக்கு அந்த ஒரே ஒரு ஸ்லோகம் கோதாஸ்திரியிலேருந்து 21வது சொல்கிறோம். இன்னைக்கு 21வது பாசுரம். இந்த பாசுரம் யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்தது. எம்எல் வசந்தகுமாரி என்ற பெரிய பாடகி இந்த மாதிரி 30 பாசுரத்துக்கும் அரியக்குடி ராமானுஜயங்கார் அறிவுரை கொடுத்து அந்த ராகங்களை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணார். அதனால இப்போ அது மாறாம பாடலாம், இல்லை உங்க இஷ்டத்துக்கும் ராகமும் போட்டு அமைச்சு பாடலாம். அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டா, நீங்களும் உங்க ராகம் பாடலாம், நானும் என் ராகம் பாடலாம்னா அப்படிப்பட்ட பாசுரம். சுவாமி தேசிகன் வந்து 114 புஸ்தகம் கிடைக்கிறது, அதுலேயும் அப்படிதான். ஒரு உரைநடையா இருந்தாலும் இப்போ இது இருக்கு, ராமானுஜனுடைய கத்தியம் இருக்கு, இப்போ ரகுவீர கத்தியம் சுவாமி தேசிகன் இருக்கு. ஜெய ஜெய மகாவீரா மகாவீர தௌரேயா ஆரம்பி ராகத்தில் பாடணும்னு இருக்கு உரைநடை. அதே மாதிரி தியாகராஜ பாகவதருடைய உரைநடையும் ஆரம்பியில் பாடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இல்லை உங்களுக்கு வேற ராகம் நல்லா தெரியும்னா அதே பாடும். சுவாமி தேசிகனுடைய எல்லா ஸ்தோத்திரங்களும் எல்லா ராகத்திலையும் பாடும். ராமாயணம் எல்லா ராகத்திலையும் பாடலாம், 24,000 ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம், எல்லாத்தையும் எல்லா ராகத்திலையும் பாடும். அதே மாதிரி மகாபாரதத்தில் 1,00,000 ஸ்லோகம், அதுலேயும் எல்லாத்தையும். நாம் எழுதின பாட்டை எல்லா ராகத்திலையும் பாட முடியாது, அவங்க பெரியவர்கள் எழுதினாலும் பாடணும். இப்போ இந்த ஸ்தோத்திரத்துக்குன்னு ஒரு ராகம் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம்னா ஒரு ராகம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா ஒரு ராகம். அதெல்லாம் ஒரு ராகம்னு சொல்லக்கூட முடியாது, ஆனால் ஒரு வழக்கம் இருக்கு, பத்தத்தின்னு பேர். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு, இப்படிதான் சொல்றோம். வேற மாதிரி உரைநடை மாதிரி சொல்றது இல்லை. இப்போ ராமானுஜ கத்தியத்தில் வந்து ராமானுஜாச்சாரியோட கத்தியத்தில் ஸ்ரீ சரணாகதி கத்தியத்தில் ஒரே ஒரு வரி சொன்னார், அது ஆரம்பில. பகவன் நாராயண அபிமதானுரூபஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் மாதரம் அஸ்மன் மாதரம் அப்படின்னு சொல்லலாம் ராகத்தை. அசரண்ய சரண்யாம் சரணமகம் பிரபத்யே ஆரம்பிடும். இப்படி உரைநடையும் பாடும், பாட்டு மட்டும் பாடக்கூடாது, உரைநடையும் பாடும். பாட்டுக்கு திருப்பாவதுன்னா பாடியே ஆகணும். இதுல வந்து நோ அதர் கோன்னு இங்கிலீஷ்ல இருந்தாலும் அது தப்பு, இங்கிலீஷு அது தப்பு, இங்கிலீஷ் தப்பு, நோ அதர் வே. நீங்களாம் இப்போ இப்போதைக்கு கத்துட்டு இருந்த ஒரு வார்த்தை என்னன்னா, சான்ஸே கிடையாது சார், சான்ஸே இல்லை. நல்லாக பாடுறாரு அவர்னு இருக்குங்க, என்ன சொல்றீங்க, சான்ஸே இல்லை சார், மற்றவங்களால பாட முடியாதுன்னு நம்ம சொல்றீங்க. இது ஒரு அமெரிக்காலேருந்து கத்துன வார்த்தை, தமிழும் சேர்ந்து இங்கிலீஷும் சேர்ந்து. இப்போ இந்த கோதாஸ்துதி ஸ்லோகம், ரங்கேஸ்வரஸ்ய தவ ச பிரணயானுபந்தாத்
அந்யோன்யமால்ய பரிவருத்திம் அபிஷ்டுவந்தः வாசாலயந்தி வசுதே ரசிகா த்ரிலோகே நியூனாதிகத்வ சமதா விஷயே விவாதைஹி. சம்பந்தி சண்டை நடக்குது எங்கே கல்யாணத்தன்னைக்கு. நீங்க பொண்ணுக்கு சீர் நிறைய கொடுக்கல, நாங்க இப்ப கல்யாணத்தோட நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்கிறான் சம்பந்தி. நான் சொன்னேன் ஒரு சம்பந்திட்ட, நீங்க மோதிரம் போடல மாப்பிள்ளைக்கு நிறுத்திடலாமா? சரி மோதிரம் போட்டுறேன், இல்ல வைர மோதிரம் போடணும். சரி வைர மோதிரம் பண்ண 3 கல் இருக்கணும். சும்மா அவருக்கு வேடிக்கையா திருச்சுன்னு சொல்றேன். அவர் அந்த மாதிரி பண்ணவர், அதனால அவர்கிட்ட எதிர்த்து அப்படி பேசு. உங்க மனைவி வரும்போது நீங்க அவ்வளவு கேக்குறீங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது கொடுக்குறீங்களான்னு கேள்வி. இதுதான் அழகு. இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, ஸ்ரீ ரங்கநாதனும் ஆண்டாளும் ஒருத்தருக்கொருவர் மாலை மாற்றல்ங்கிற அந்த நிகழ்ச்சி விவாகத்துல நடக்கும் பொழுது, ஊஞ்சலுக்கு முன்னாடி ஊஞ்சலுக்கு அப்புறம் நடக்கும் பொழுது இந்த மாலை மாற்றல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையா மாலை மாத்திக்கிறாங்க. அன்னைக்கே சொன்னேன், தலையை பின்னாடி எல்லாம் தள்ளாம மாத்திக்கிறாங்க. அது சின்ன வயசுல பண்ணலாம், 30 வயதுக்கு மேல அதை பண்ண வேடிக்கை நல்லா இருக்காது. அப்படி மாத்திக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையா தலையை குனிஞ்சு நத்தேன சிரசா தலையை குனிஞ்சு வாங்கிக்கிறாங்க. மரியாதையா அவர் இன்னும் இவர் ரொம்ப குனிகிறார், குட்ட குட்ட குனியாங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மாதிரி எல்லாம் இவர் மாலையை போட போட குனிகிறார். இவர் வாமனன் ஆயிடுவார் போல் இருக்கு, திருவிக்கிரமா இருந்தவர் வாமனன் ஆயிடுவார். அப்போ 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பரிவு அப்படி இருக்கச்சு. இப்ப கூட இருக்கிறவங்க இருக்காங்களா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து. என்ன பார்த்தவங்களாம் சிரிக்கிறாங்க, என்ன இப்படி ஒரு அன்பா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாவது காதல் பண்ணிட்டாரா இவரு, எங்க தெரியாம லெட்டர் போட்டாரா அப்படின்னு. ஆமா லெட்டர் போட்டாரே, ருக்மிணி லெட்டர் போட்டாலே, 7 ஸ்லோகம் லெட்டர் போட்டாலே கிருஷ்ணனுக்கு, லவ் லெட்டர் காதல் கடிதம் எழுதிட்டான். சுத்வா குணான் புவன சுந்தர சின்வதாம் தேன் நிர்விஷ்ய கர்ம விவரைஹி ஹரதொங்க தாபம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். 7 ஸ்லோகம். நாங்களே வேடிக்கை சொல்லுவோம் மாணவர்கள் ஊக்குவிக்க, காதல் கடிதம் சம்ஸ்கிருதத்தில் எழுதுங்க, அப்பா அம்மாவுக்கும் புரியாது, நல்ல தாத்தா பாட்டிக்கும் தெரியாது, நீங்கள் ரகசியமாக அனுப்பலாம் கடிதத்தை. இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம், சம்ஸ்கிருதத்தில் டைப் பண்ணி. அதனால் இது வாயாடிகள் சுற்றி நிற்கிறாங்க. இந்த சைடு யாரு, ரங்கநாதன் பக்கத்துலேயும் ஒரு சைடு, ரங்கநாதன் பக்கத்துலேயும் பெண்கள் தான் நிற்கிறாங்க. இந்த பக்கமும் ஆண்டாள் பக்கத்துலேயும் பெண்கள் தான் நிற்கிறாங்க. 2 பேரும் என்ன, உங்க மாப்பிள்ளை என்ன பெரிய மாப்பிள்ளையா, பெரிய பெருமாள் என்ன பெரிய மாப்பிள்ளை உங்க மாப்பிள்ளைன்னு ஒருத்தர். இவன் என்ன உங்க பொண்ணு அழகான பொண்ணான்னு, எங்க வேற பொண்ணு கிடைக்காது அங்க உலகத்துல, ஹனுமான் கூட அப்படின்னு நினைச்சான். சீதையை பற்றி உருகின்ற இருக்கிற பொழுது ஒரு மாசம்தான், ஒரே மாசம்தான், அதாவது 14 வருஷத்துல ஒரு 9 மாசம் பிரிஞ்சா இருந்தாலும் 1 மாசம் தான் கஷ்டப்பட்டதாக காமிச்சார். அப்ப பார்த்தா ஹனுமான் என்னடாது ஒரு பெண்ணுக்காக ஊறுகிறாருன்னு. அப்புறம் சீதையை பார்த்துட்டு தான் சொன்னாரு, ஏன் ராமனுடைய இதயம் வெடிக்கவில்லைன்னு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணுமே அப்படின்னு. அது மாதிரி அப்படி அன்பு பிணைப்பு இருக்கிற பொழுது எல்லாம் சிரிக்கிறாங்க சுத்தி இருக்க. ஒருத்தர் சொல்றாங்க எங்க மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, அந்த பக்கம் சொல்றாங்க எங்க பொண்ணு நல்ல பொண்ணு. எங்க பொண்ணுக்கு இருக்கிற அவ்வளவு நல்ல குணங்கள் உங்க மாப்பிள்ளைட்ட இருக்கா, அந்த எங்க மாப்பிள்ளைட்ட இருக்கான்னு கேட்கிறான். வாசாலயந்தி சுவாமி தேசிகன் வாயை திறந்து பேசுறாங்க கத்தி. வாசாலயந்தி, வாச்சாலகன்னா வாயாடினது. வாசாலயந்தி வசுதே, வசுதேன்னு பூமி பிராட்டியை பார்த்து கேட்கிறார். பூமி பிராட்டி நீ தானே ஆண்டாளா அவதரிச்ச, அதனால வசுதே. அப்புறம் யாரு கூட இருக்கிறவங்க, ரசிகாஹா, இவங்கெல்லாம் எதிரிகள் இல்லை, 2 பேருக்கும் சும்மா வேடிக்கைக்கா பண்றோம். ரசிகாகனா ரங்கநாதனையும் ரசிக்கிறவங்க பக்தர்கள், இந்த பக்கம் ஆண்டாளைக்கும் பக்தர்கள், அவங்கதான் ரசிகாஹா. கனாஷியஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார், ஃபேன்ஸ் சாதாரண வார்த்தையில சொல்லுவார். திரிலோகேம், 3 லோகத்திலையும் இவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் இருக்கிறார்கள், அசுரர்கள் இருக்கிறார்கள், அசுரர்கள் இருக்கிறார்கள்.
ஒரு வகையில சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் அசுரர்கள். இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு, கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஒருத்தர் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு கிளப்பி விடுவாங்க. பையனுடைய தங்கையோ அக்காவோ அவங்க நான் என்ன சீர் கொடுத்தாங்கன்னு கேளு, 4 கிலோ வெள்ளி, 50 பவுன் அப்படின்னு நான் குறைச்சலா சொல்றேன், நீங்க கஞ்சத்தனமா சொல்றேன். எங்க வீட்டுல என்னுடைய பெண்ணுக்கு அந்த மாதிரி கேட்டாங்க. ஒரு பையனுடைய அம்மா வந்து நீங்க எவ்வளவு வெள்ளி போடுவீங்க, வெள்ளி பாத்திரம் தருவீங்கன்னு கேட்டாங்க. சரி அவங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோம். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 பையங்க, 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, முதல் பையனுக்கு தான் நான் உங்க பொண்ணை பார்க்குறேன். அந்த 2வது பையன் சம்பந்தி வீட்டில் 4 கிலோ வெள்ளி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நீங்க வெளியில போயிட்டு வாங்க, எங்களால் 4 கிலோ வெள்ளி கொடுக்க முடியாது. சினிமாவில் பிஸி சொன்ன மாதிரி 3 வார்த்தை சொல்லியிருந்தேன், போங்கடா போக்கடித்த பகுங்கடான்னு. ரொம்ப அவருக்கு கோபம் வருது. அவர் என்ன சொன்னார், இன்னும் மேல என்ன சொன்னாரு, என் ஜாதகத்துல என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பையனுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அழகியசிங்கரை கோட் பண்றாரு. 44ஆம் ஆண்டு அழகியசிங்கரை கோட் பண்றாரு. அந்த அழகியசிங்கர் சாதித்தார், இந்த டிசம்பருக்குள் முன்னாடி, அதாவது கார்த்திகை மார்கழி வாரத்துக்குள்ள கார்த்திகையில கல்யாணம் பண்ணிடணும். நான் சொன்னேன் அது முடியாது, நான் தை மாசத்துலாம் பண்ணணும். அப்ப என்ன சொல்றீங்க, விட்டுடலாம், விட்டுடலாமா, 2 பேரும் பொண்ணும் பையனும் பார்த்து பேசிட்டாங்களே அப்படிங்கிறாரு. அதான் அப்படியே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன், கல்யாணத்துக்கு குதிரலைன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் நடக்கலை. அப்போ அடுத்தது என்ன பண்றாங்க, இந்த இதெல்லாம் சொல்றாங்க, என் மாப்பிள்ளை பெரியவர் நல்லவர், உங்க பெண்ணுக்கு வந்து அழகு இருக்கா, நகையெல்லாம் போட்டீங்களா அப்படிலாம் கேட்குற. நியூனம், எதிர்கட்சி குறைவா இருக்கு, அதிகம் அப்படின்னா என் கட்சி அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு, உங்க கட்சி நல்லா இல்லை. மணப்பெண் கட்சி மணமகன் கட்சி நியூனாதிகச்ச. அப்புறம் இப்படி எல்லாம் சண்டை போட்டுருந்தா எப்ப திருமங்கல் நிதானம் ஆறுது. அதனால மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே சஞ்சீவத சரதசதம், 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று மனைவி கழுத்துல கணவன் கட்டுற பொழுது இதை சொல்றான். இது வந்து வேத மந்திரம் இல்லை, எல்லாரும் சொல்லலாம். அதுக்காக என்ன கட்டும்போது தான் சொல்லணும்னு கேட்கிறேங்க. மனைவிக்கு பெண் கிடைக்கும் போது தான் இல்லை, எப்படி சொல்லலாம். இப்போ மாங்கல்யங்கிறது தாலி சொல்லும். இந்த திருப்பாவை பாசனத்துல 2 தாலி பார்த்தோம், அச்சுத்தாலி பொட்டுத்தாலின்னு 2 தாலி பார்த்தோம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாட்சியர்னு பார்த்தோம், 6வது பாசம். இப்படி எதுக்கு இதெல்லாம் படிக்கடி படிச்சீங்கன்னா ஞாபகம் வரும். எப்படி ஞாபகம் இருக்குன்னு. இப்போ அந்த சமாதானம் பண்றதுக்கு ஒரு கட்சி இருக்கு. பெண்ணு உயர்ந்ததுன்னு சொல்லாதீங்க, பையன் உயர்ந்தவன் சொல்லாதீங்க, நல்ல சமாதானமா போங்க, தாலி கட்ட நேரம் நெருங்கிடுச்சு, முகூர்த்த நேரம் பிக்ஸ் பண்ணி நெருங்கிடுச்சு, தாலி கட்ட சொல்லுங்க மாப்பிள்ளையன்னு சொல்ல. சமதா சமதா ஈக்குவலர் விவாதைகி சண்டை போடுறோம். கோதாஸ்துதியை அந்த ஒரே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். நேரம் இதுக்கு பாசனத்துக்கு என்ன ரிலேஷன் சொன்னா, ஆண்டாள் தான் நாயிகா, ஹீரோயின், 2லயும் நாயிகா ஆண்டாள் தான். ஹீரோ இந்த தோற்றத்துக்கு ஹீரோயின் ஆண்டாள் தான், இந்த திருப்பாவை பாசனத்துக்கும் நாயிகா நப்பின்னையும் சொல்றீங்களே அது ஆண்டாள் தான். கோதான்னு சொல்லணும், நப்பின்னைங்கிறோம், பூமி பிராட்டிங்கிறோம், மகாலட்சுமின்னு சொல்றோம், கமலா மகாலட்சுமிங்கிறோம், ரங்கநாயிகான்னு சொல்றோம், எல்லாமே ஒண்ணுதான். நிறைய ஒற்றுமை இருக்கு. என்னன்னா இங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ பாசுரங்கள்ல, திருப்பாவை பாசுரங்கள்ல, ஆற்றல் நீராடணும்னு பொதுவா இருக்கு. காவிரி இருக்கீங்க, ஆற்றில் நீராட வேண்டும், சாதாரண குளிக்கிறது. அது வந்து இங்க என்ன இருக்கு, நிறைய ஆறு பெயர்லாம் வருது, கோதாவரி, கங்கா, காவேரி எல்லாம் வருது. அப்புறம் வந்து இங்க வந்து நீராடணும்னு சொன்னா பாசுரத்துல நாம சங்கீர்த்தனம்னு, எம்பெருமானுடைய குண கீர்த்தனம், பண்புகளை பாட வேண்டும். அதுதான் இங்கேயும் இந்த ஆண்டாளுடைய பண்புகளை நிறைய வரிசையா சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், பின்ன ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்றேன். ஆண்டாள் பக்கத்துல இல்லைன்னா
எம்பெருமான் தன்னுடைய திருமுக மண்டலத்தை திருப்பி கொண்டு விடுவார் அப்படின்னு இவர் சொல்ற. அப்போ அந்த ஆண்டாள்கிட்ட இருக்கிற ஒரு மரியாதை, பெருமாளுக்கு மனைவி பேர்ல இருக்கிற மரியாதை நமக்கு தெரியவது. அப்படின்னா அதே மாதிரி மனைவிக்கு கணவன் பேர்ல இருக்கிற அன்பு நமக்கு தெரியும். இதெல்லாம் இந்த பாசுரம். இன்னைக்கு பாருங்க, யமுனா கல்யாணிங்கிறதா சார், நாதநாம கிரியா. நாளைக்கு யமுனா கல்யாணி. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், தோற்றமாய் வந்து நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலேயே, போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் பாவாய். அதிசயமா இருக்கே. வரவு வெங்கடேச பெருமாள், வெங்கடேசன் பேரு சார், வெங்கடேச பெருமாள் பாதத்துல வெங்கடேசன். சீனிவாச பெருமாள் பேரு மெயின் பேரு வெங்கடேசன் சார். திருவேங்கடமுடையான்னு நாம தமிழ்ல சொல்றோம். இந்த பெருமாளை என்ன சொல்றோம் தமிழ்ல? திருவேங்கடமுடையான் சொல்லணும், திரு சேர்த்து சொல்லணும். இங்கே இந்த 18, 19, 20 அப்படி அந்த 3 பாசுரங்கள்லையும் என்ன பண்ணோம்? எம்பெருமா முதல்ல அப்பா அம்மாவை எழுப்பி, அண்ணனை எழுப்பி, தம்பியை எழுப்பி, தம்பியினுடைய மனைவியை எழுப்பி, நல்லவேளை அண்ணனுடைய மனைவி இங்க இல்லை, பலராமனுடைய மனைவி ரோகிணி இங்க இல்லை எழுப்புறதுக்கு. அதனால அது எங்கேயோ வேற வீட்டில் இருக்காங்க போல் இருக்கு. அதனால வேற திருமாளிகளை. அதனால இந்த 4 பேரையும் எழுப்பி, நப்பின்னை எழுப்பி, அதாவது கண்ணனுக்கு வரப்போகிற மனைவியை எழுப்பி, அப்படிலாம் எழுப்பி பார்க்குற பொழுது நேத்தி பாசுரத்தில் என்ன பார்த்தோம்? அந்த நப்பின்னைங்கிற பெண் இருக்கால, நானும் இந்த 5 லட்சம் பெண்களோட நானும் கூட சேர்ந்துடுறேன், நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க, உனக்கு என்ன வேறுடையன்னு கேட்காதீங்க, நீயும் நானும் வேற்றுமை இல்லை, நானும் தான் கண்ணன் பேர்ல ஆசைப்படுறேன், பெருமாள் பேர்ல எனக்கு அன்பு இருக்கு, நானும் உங்களோட சேர்ந்து பனியில, கொட்டுற பனியில திருப்பாவை பாசுரம் பாடத்துக்கு உங்களோட வரேன், எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை எழுப்புவோம், கடவுளை எழுப்புவோம்னு வரும். அது நேத்தி மாசத்துலயே வந்துட்டார். வந்த உடனே இப்ப எப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்ப பெருமாளை திருப்பி போன வாதத்துல என்ன பண்ணோம்? முதல்ல 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு பெருமாளை சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறம் செப்பெண்ண மென்மலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின்னை நங்காய் திருவை தொழிலான்னு பிராட்டியை சொன்னாங்க, மனைவியை சொன்னாங்க. இப்போ திருப்பி பெருமாளை மாத்தி மாத்தி எழுப்பினா 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தூங்குறான். யார் ஜெயிக்கிறது? தூக்கத்துல யார் ஜெயிக்கிறது அப்படின்னு. கும்பகர்ணன் தான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டானே அப்படின்னா, கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தந்தானோன்னு ஒரு தோழி, அந்த ஒரு இடைச்சி ஆயர் பெண் தூங்கிட்டு இருந்தாலே, அவளை போட்டு திட்டி விட்டாங்களே. அந்த மாதிரி கும்பகர்ணியா நீன்னு கேட்டான். கும்பகர்ணனை பார்த்துருக்கோம், கும்பகர்ணியை பார்த்தது நீ தான், ஒன்னதான் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன பொழுது இங்கே ஏற்ற கலங் சொன்னேன் இல்லையா? ஸோ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. முதல் பொருள் ஏற்ற. ஏற்றன்னு சொன்னா எடுத்து வைத்த. தமிழ்ல சொல்றீங்களே, பாலை அடுப்பில் ஏற்றி வைக்க வேண்டும். அடுப்பு மேல இருக்கும், அடுப்பு சில பேர் வீட்டில் கீழே இருக்கும், உட்காந்தே சமைச்சிருப்பாங்க. அப்படி இல்லாம மேல இருக்கு, மேடைன்னு வச்சிருக்கீங்க, அது மேல வச்சு. அதனால பால் பாத்திரத்தை ஏற்றி வைக்கணும். அது மாதிரி அரிசியை போட்டு ஏற்றி வைக்கணும். அதனால சொன்னாங்க அது மாதிரி ஏற்ற. இங்க என்னன்னு கேட்டா, மாடு இருக்கு, நிறைய மாடு இருக்கு, பசு மாடு நிறைய இருக்கு,
இந்த மாட்டு மடி கீழே அந்த பாத்திரத்தை வைக்கணும். பாத்திரத்தை வச்சா மாடு பெருசு பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசுன்னு கேக்குறீங்களா? யானை பெருசு இருக்கு. ஒன்னொன்னு யானை மாதிரி இருக்கு. குண்டா இருக்கு, பால் நிறைய இருக்கு வயிற்றுல. அது பால் கொடுக்கணும்னு ஆசைப்படுது அந்த மாடுகள்லாம். சில மாடுகள் பாலை உள்ள இழுத்துக்கும். ஏன்னு கேட்டா, நீங்க கண்ணுக்குட்டியை அதுக்கு ஊட்ட விடவில்லை என்றால் அது என்ன பண்ணும், கோபப்பட்டு கண்ணுக்குட்டிக்கு தான் நான் கொடுப்பேன் முதல்ல, உங்களுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லி பாலை உள்ள இழுத்துக்கும். அதுக்கெல்லாம் அது சக்தி உண்டு. இந்த பசுமாட்டுக்கு அதான் ரொம்ப பெரிய விசேஷம். பசுமாட்டை பத்தி ஒருத்தட்ட கேட்டேன். அதுல என்ன அதிசயம் இருக்கு? சாப்பிட்டதெல்லாம் நல்ல பாலா கொடுக்குது. வைக்கோலை சாப்பிடுது, செவுத்துல ஒட்டின பேப்பரை சாப்பிடுது, விளம்பர பல சாப்பிடுது. எதை கேட்டாலும் பசியில எத்த வேணா சாப்பிடுது. ஆனா வெளியில வருது நமக்கு, நம்ம வீட்டு குழந்தைக்கும் நமக்கும் பெரியவர்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் நல்ல பாலும். அதுலதான் நீங்க எல்லா வைட்டமினும் இருக்குங்கிறாங்க. A to Z வைட்டமின் இருக்குங்கிறாங்க அந்த பால்ல தான். வேற நீங்க என்ன ஹார்லிக்ஸ் காம்ப்ளான்ல எல்லாம் வச்சா 22 சத்துக்கள் இருக்காங்கிற காம்ப்ளான்ல விலை கொடுத்து வாங்கி ஒண்ணு தப்பா சொல்லக்கூடாது. உடல் உறுப்பு இதுவே இல்லை, சரி வலிமையே இல்லாம உட்காந்து காம்ப்ளான் நிறைய சாப்பிட்டேன், வலிமையே இல்லை. அப்படி காம்ப்ளான் செலவு தான் ஆச்சு. அது மாதிரி பால், அந்த பாலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு பசுக்கள். ஏற்ற கலங்கள், கலம் தமிழ்ல சொல்றது பாத்திரம்னு சம்ஸ்கிருதம், அது எல்லாருக்கும் தெரியும். பாத்திரம், இவர் ஒரு நல்ல பாத்திரம், நல்ல கேரக்டர் இல்லையா? பாத்திரம்னா சின்ன பாத்திரமா, பெருசு, அதோட பெருசு கலம். கலம் நெல் பாத்திரம் அளவு தெரியுமா? அந்த காலத்துல சேரு, மணங்கு, அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம், 3 மடங்குக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, மரக்கால். அதுக்கப்புறம் பெருசு வந்து ஒரு மூட்டை ஒரு 75 கிலோ இருந்ததுன்னா அது அப்படி கலம்னா 2 கலம் ஒரு மூட்டைன்னு நினைக்கிறேன் அந்த காலம். 2 கலம். கலம்னா பெரிய பாத்திரம். உங்க வீட்டுல எவ்வளவு பெருசு இருக்கு அதோட பாத்திரம். அண்டான்னு தமிழ். நமக்கு குளிக்கிறதுக்காக வெந்நீர் போடுவதற்கு ஒரு பெரிய பாத்திரம் உண்டு நம்ம வீட்டுல. அது என்னது, பெரிய அடுப்பு, விறகு அடுப்பு எரிய பெரிய பாத்திரம். தவளை, வெந்நீர் தவளைன்னு சொல்லுவோம். அதை விட பெருசுன்னு வச்சுங்க, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெருசு. ஏற்ற கலங்கள். அப்ப இந்த பசுமாடுகள்லாம் என்ன பண்ணுது, அந்த பாத்திரத்தை, பெரிய அந்த கலத்தை நிறைத்து, பாலால் நிறைத்து விட்டு இன்னும் எதிர்பார்க்குது, இன்னும் கலங்கள் கொண்டாங்க, நான் பால் கொடுக்கறது தயாரா இருக்கேன், நீங்க உங்ககிட்ட பாத்திரங்க இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். கலங்கள் உங்க வீட்டுல போதும் 1 தான் 2 தான் இருக்கா, இல்ல 100 இருக்கா? ஆயிரக்கணக்கான மாடுகள், லட்சக்கணக்கான மாடுகள் தந்தப்பட்ட ஏற்ற கலங்கள் வழியுது. அந்த பாத்திரம் நுரை பார்த்துருப்பீங்க, இந்த கரத்துலாம் நுரை வரும், சாதாரண கொட்டினாலும் நுரை, பால்ல கொட்டினா நுரை வரும். அந்த நுரை வெளியில வழியுது பொங்கி. அதனால நேற்ற கலங்கள் எதிர் பொங்கி. இவங்களுக்கு நல்ல கெட்டிக்கார பசங்கள் தான், சின்ன பையன் மாதிரி தான் இருக்காங்க, ஒரு மாதிரி சின்னவர் தான். ஆனா வேகமா வச்சு அந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்குள்ள அது திருப்பி வைக்கிற. எத்தனை பாத்திரம் வைப்பீங்க? காலி பாத்திரம் உடனே நிறைஞ்சிருது. அது வழியறதுக்குள்ள எடுக்கணும், பாலை வீணாக்க கூடாது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அப்படி மாடுகளுக்கெல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள்னு 3வது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் 3வது பாத்திரம். இவர் திருப்பாவை எனக்கு முன்னாடி கேட்டிருக்காரு, இருந்தாலும் வந்திருக்காரு, ஹோசூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் வீட்டில தான் தங்கி நான் 30 நாள் ஹோசூர்ல திருப்பாவை சொன்னேன். நிறைய உதவி செய்தார். நான் அவர் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நான் புதுசா வேற சொல்லணும், அது பழசா சொன்னா அப்ப சொன்னீங்களே அதே தான் இப்ப சொல்றீங்கன்னு கண்டுபிடிச்சேன். வயசு வேற சின்னதா, நினைவு வச்சுப்பார். அதனால அப்படி இல்லை, அப்படி சொல்ல புதுசா சொல்லணும். மீதளிப்ப மாற்றாதே. இப்போ மாற்றாதேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வைக்கோல் கன்று குட்டி ஒரு அப்படின்னா ஒரு கன்றுக்குட்டி இல்லை,
காணா போச்சுன்னு வச்சுங்க, ஏன் அதை செத்து போச்சுன்னு சொல்றீங்க? வேண்டாம், அது காணா போச்சு. அதனால அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்கும் பால், தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். இப்ப எல்லா கன்றுக்குட்டிக்கும் பால் கொடுக்குது. மாற்றாதே. தெரியும், என் கன்றுக்குட்டிக்கு நிறைய கொடுப்பேன், அந்த கன்றுக்குட்டிக்கு இன்னொருத்தருடைய கன்றுக்குட்டிக்கு நான் நிறைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எம்பெருமான் மாதிரி பட்சபாதம் இல்லாத. மாற்றாதே பால் சோரி, பால்ங்கிறது இங்க அனுகிரகம், ஆசீர்வாதம், அருள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த ஆண்டாளுக்கு அந்த நினைச்சு பார்த்தா, இப்போ நாம கூட என்ன நினைச்சு பார்க்குறோம், சொர்க்கம்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம், நம்புறோம்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து இன்பம் தான் இருக்கு, துன்பமே இல்லைன்னு நினைக்கிறோம். அங்க ஜலதோஷம் ஜுரம் வராதுன்னு நினைக்கிறோம், ஒரு வியாதி வராதுன்னு நினைக்கிறோம், தூக்கம் வராதுன்னு நினைக்கிறோம். ஏன் தூக்கம் வராதுன்னா, எப்போ தூக்கம் வரும்னா ஏதாவது களைப்பா இருந்தா தானே தூக்கம் வரும், களைப்பா இருக்காது அங்க. இப்படி எல்லாம் ஒரு ஐடியல் வேர்ல்டு நினைச்சு பார்ப்போம். நமக்கு உதாரணமா அந்த மாதிரி நினைச்சு பார்க்கிறா. துவாபர யுகத்துல எப்படி இருந்ததோ பசுக்கள் பால் கொடுத்ததோன்னு ஆண்டாள் இந்த யுகத்துல கலியுகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, மதுரை பக்கத்துல இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உட்காந்து யோஜனை பண்றான். ஓ, அப்படி இருந்திருந்தா நல்லதை நினைப்போமே. இந்த ஊர்ல எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல பணக்காரர்கள் தான் நினைப்போமே. எல்லார் கையிலையும் செல்லு வச்சிருக்கீங்களே, எப்படி அது ரெண்டு வச்சிருக்கீங்களே ஒவ்வொருத்தரும்? எப்படி ரெண்டு? பணம் இல்லாதவங்க எப்படி ரெண்டு வச்சிருப்பீங்க? வீட்டுல உங்களுக்கு ரெண்டு, உங்க மனைவிக்கு ரெண்டு, இப்படி எல்லா குழந்தைகளுக்கு ரெண்டு ரெண்டு. பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏழைக்கே சொல்ல கிடையாது. எப்ப செல் இருக்கும். போன் ஒருத்தட்ட கேட்டேன், மாணவர்கிட்ட, தேசிய கல்லூரி மாணவர்கிட்ட கேட்டேன், உங்க இது நான் ஏழை சார், எனக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வேணும்னு கேட்டோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தபோது கேட்டோம், ஏப்பா ஏழையா, என்ன ஏழைன்னா, எங்கள் அப்பா கல்லூரி பேராசிரியராக இருக்கார், தேசிய கல்லூரி பேராசிரியராக இருக்கார், பணம் சம்பளம் குறைச்சலாக இருக்குது, ஏழை. நானும் பேராசிரியராக இருக்கேன், என் சம்பளமும் குறைச்சல் தான். அதனால் வீட்டில் ஃபோன் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. அப்போ ஃபோன் வைத்து கொண்டு இருக்கிற ஏழையா நீ? அந்த மாதிரி வேடிக்கையாக கேட்டுருவோம். அதெல்லாம் ஞாபகம் வருது பார்சாதிகார ஒருத்தர் பேசுகிற போது. இப்போ 2 செல் வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் மாதம் 600 ரூபா, இப்போ 700 ரூபா 1000 ரூபாயெல்லாம் கட்டுறீங்க. அப்படி ஃபோனே விலை 1 லட்சம். என்னுடைய மாணவன் ஒருத்தன் ஹிந்தி படித்தான், அவன்கிட்ட 4 ஃபோன் இருந்தது, ஒன்று 1 லட்சம். நான் மதுரையிலேருந்து அவன்கிட்ட ஓடி வந்துட்டேன், நீ சிஷியனே இல்லை, எனக்கு ஏழை சிஷியன் தான் ஓடி வந்தேன். இல்லை, 4ல் 1 கொடுன்னு கொடுத்தானா பேராசிரியருக்கு இருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், அது பணம். அதனால பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இந்த வள்ளல் பெரும்பசுக்களை 2 தடவை சொல்றான். நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய புல்லும் நிலமனுதான் 2 தடவை வருது. 6வது பாசனத்துல வருது, திருப்பி இன்னொரு பாசனத்துல கனைத்தலங்கத்துல எல்லாம் வருது புல்லும் சிலம்பரம். அதனால சிலதெல்லாம் சொன்னா நமக்கு வந்து திருப்தியே ஏற்படாது. அவ்வளவு நமக்கு மகிழ்ச்சி சொல்றது, திருப்தி இல்லைங்கிறதுல மகிழ்ச்சி. சொல்ல சொல்ல மகிழ்ச்சி, திருப்பி சொல்ல சொல்ல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல தித்திக்கும் அது. அப்போ இப்போ வந்து மனத்துக்கு இனியான் அப்படின்னு ராமனை பத்தி சொல்றோம். இப்போ இப்போ ஆச்சாரிய வள்ளல் பெரும்பசுக்கள். யார் இந்த வள்ளல் பெரும்பசுக்கள்னா ஆச்சாரியர். வள்ளலாக இருந்திருக்கிறார், தன்னுடைய அறிவை மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வள்ளல் பெரும்பசுக்கள் எப்படி? மாற்றாதே. இந்த பையன் நல்லா படிக்க மாட்டான், இந்த பையன் படிப்பான், அப்படி 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சொல்றதில்லை. மாற்றாதே பால் சொரியும். பால் வெள்ளை. ஏன்னா ஸ்வேதரோபனிஷத். ஸ்வேதரோபனிஷத்து வந்து வெள்ளையும் கருப்புமாக இருக்கிற உபனிஷத். கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். சுக்ல யஜுர்வேதம் வெள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதனால பால் சொரியும். சரி, யாருக்கு சொல்லிக் கொடுப்பார் மாணவர்னா? எல்லாம் இப்ப 50 பேர் இருக்கீங்க, 50 பேருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரான்னு கேட்டா, ஏற்ற கலங்கள் யாருக்கு புரியணும்னு ஆசை இருக்கோ அவங்க சொல்லு. ஆனா அந்த நன்றாக கற்றுக்கொண்ட மாணவர்கள், ஏற்ற கலங்களாக இருப்பவர்கள் என்ன பண்றாங்க? மற்ற குழந்தைகளுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. சம்ஸ்கிருதத்துல ஒரு பாடம், சின்ன பாடம், 2 வரி. ஆசிரியர்கிட்ட நீங்க எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும்? ஆசிரியர்கிட்ட 100 விழுக்காடு ஞானம் இருக்கிறது, எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார்.
அவர்கிட்ட எப்படி எவ்வளோ கற்றுக்கணும்னா 25 தான். 100ல் 25 தான். ஆச்சாரியார் பாத மாதத்தை, பாதம்னா 1/4, அவ்வளோதான் வாங்கிக்க முடியும். அவர்கிட்ட போய் ராத்திரிலாம் போய் பாடம் சொல்லிக் கொடுங்க, 365 நாள் சொல்லிக் கொடுங்க. கல்லூரியில் வந்து உங்களுக்கு தெரியாது சொன்னால் திருப்பிங்க, இல்லாட்டா இந்த ரகசியம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போய் சொல்லிடுவீங்க எல்லாத்தையும். எங்கள் காலேஜில் ஒருத்தர் வந்தார், பெற்றோர் கூட்டம் போட்டோம். பெற்றோர் வந்தார். ஒரு பெற்றோர் வந்து மேடையில் ஏறி பேச சொன்னோம். யாராவது எதாவது பேசுங்க, இங்கே ஏதாவது நல்லதெல்லாம் சொல்லுங்க. அவர் சொன்னார், குற்றம் சொல்ல ஆரம்பித்தார். குற்றப்பத்திரிக்கைவாதி ஆரம்பித்தார், வழக்கு தொடுக்கிறார். அவர் சொன்னார், என்னை பார்த்து வச்சுங்களேன் ஒரு எடுத்துக்காட்டு, ஏன்னா இன்னொருத்தரை பார்த்து சொன்னது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் எனக்கு வகுப்பு, 5 நாள்னா 10 மணி நேரம். எங்களுக்கு 4 நாள் தான் கொடுத்தாங்க, அதனால 8 மணி நேரம். வாரத்துக்கு 8 மணி நேரம் வேலை. அவர் சொல்கிறாரு, பிஹெச்இஎல் இங்கே இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது, பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது, தொழிற்சாலைகள். அங்கே 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. நீங்கள் ஒரு வாரத்துக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலையும் 8 மணி நேரம் தான் ஒர்க். உங்களுக்கு சம்பளம் 1000 இருந்தால் அது 8 நான் 7ஆல் வகுத்து கொடுத்துருப்பேன். வந்து மேலே பேசுகிறாரு, என்ன பண்ண முடியும்? அவர் அடிக்க முடியுமா? நான் அவர் பையன் எங்கள் காலேஜில் படிக்கிறான், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. பையனையும் அடிக்க முடியல, அவனையும் அடிக்க முடியல. அப்புறம் நாங்கள் சொன்னோம், 8 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறதுக்கு 80 மணி நேரம் நாங்கள் தயார், அது உனக்கு தெரியுமான்னு. சரின்னு இறங்கிட்டோம். அது மாதிரி இங்கே வந்து ஏற்ற அதாவது அதை இப்போ 2வது 25 யார்? முதல் 25 நீங்கள் ஆச்சாரியன் கற்றுக்கிறீங்க. ஆச்சாரியார் பாதம் ஆதத்தே, கால்பாகம் நீங்கள் பெறுகிறீர்கள். சிஷ்ய ஸ்வமேதையா, நீங்களா படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்காமல் படிக்கணும். அதுக்கு பேர் சுவாத்தியாய நேரம்னு பேர், செல்ஃப் ஸ்டடி. லீவு கொடுக்குறாங்க உங்களுக்கு, பரீட்சை அடுத்த வாரம்னா இந்த வாரம் ஸ்டடி ஹாலிடேஸ். நான் சொன்னேன் ஹாலிடேஸ் டு ஸ்டடி, இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா மாறிடும். படிப்பதற்கு விடுமுறைன்னா படிக்காமல் இருப்பீங்கன்னு, கடைசி நான் நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு படிப்பீங்கன்னு, அப்படி இல்லை. அதனால் ஸ்டடி ஹாலிடேஸ். இங்கே ஒரு வேடிக்கை சொல்கிறேன், ஒரு உணவு விடுதி இருக்குது கீழே உத்தர வீதியில் ஸ்ரீரங்கத்தில். அதில் அங்கே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, இந்த வந்த யாத்திரிகளுக்காக, சேவார்த்திகளுக்காக. தமிழ் தெரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ், ஆஃப்டர் ஈட்டிங் டேக் த லீவ் அப்படின்னு எழுதினாங்க. சாப்பிட்டவன் இலையை எடுக்கவும். தமிழில் அழகாக தான் இருக்கு, அதே தான் இங்கிலீஷ். ஆனால் நான் பார்த்தேன், ஒருத்தர் சாப்பிட்ட உடனே இலையை கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு. அதனால இலையை எடுக்கணும் தான் சொல்லியிருக்கு. டேக் த சேர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சேர் எடுத்துகிட்டு கோவிலை விட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா? இங்கிலீஷ் டேக் த சேர். அது மாதிரி பாசுரமும் கேட்க புரியாது, சரி நேர அர்த்தம் தெரியாது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே. சொல்லிட்டேன், ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு பாகுபாடு கிடையாது. இவர் நல்ல மாணவன், இவர் கெட்ட மாணவன், படிக்காத மாணவன் கிடையாது. வள்ளல் சொல்லி வள்ளல் பெருமை. இப்போ பெருமாளை பார்த்து கேட்க, உனக்கு சக்தி இல்லையா? ஆற்ற படைத்தான். யார் ஆற்ற படைத்தான்? முன்னாடி போங்க பாசுரத்துக்கு. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செய்யும் குற்றமன் இல்லாத கோவலன். இவ்வளோ பெரிய பேர் யாருக்கு? நந்தகோபன், கண்ணனுடைய அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பேர். சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு என்ன பேருன்னா சிவராமகிருஷ்ணன்பாங்க. எப்படி 3ஐயும் சேர்த்து வந்தீங்க? தாத்தா, எங்கள் தாத்தா பேர் சிவன், அதனால பேர் வைக்க சொன்னார் சிவன். இன்னொரு தாத்தா பேர் கிருஷ்ணன், அதனால சிவ கிருஷ்ணன். இந்த 2 சம்பந்தியும் 2 சண்டை போடுறாங்க. கிடையாது, என் பேர் தான் பேரனுக்கு வைக்கணுங்கிறாங்க, என் பேர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே எழுத்து வீட்டில் போய் கேட்டாங்க, இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, நீங்கள் தான் சமாதானம் பண்ணணும். என் பேர் ராமன், அதனால் நீங்கள் சேர்த்து சிவராமகிருஷ்ணன் வைங்க அப்படின்னு. அந்த மாதிரி வச்சுருவாங்க. அது மாதிரி எதையாவது பேரை நீள, நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 முழம் நீளம் பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே பேர் வச்சிருக்கா ஆண்டாள். நமக்கு அவங்க ஆண்டாள் தான் எடுத்துக்கோம். கற்றுக்கிறவை. அதே மாதிரி அடுத்த 18வது பாட்டு பார்த்தோம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். யாரு? நந்த கோபாலன். இன்னொரு அட்ஜெக்டிவ், இவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட. இப்ப என்ன திருப்பி வாங்க, ஏற்ற கலங்கள்
எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் பேர் முடியல இன்னும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான். யார் அந்த நந்தகோபன்? இவர் தான் அப்பா, இவர் தான் புள்ள. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधुश्च सखा त्वमेव. ராமானுஜர் சொன்னார் त्वमेव குருஹு, இதுதான் எனக்கு ஆசை. त्वमेव सर्वं मम देव देवा त्वमेव विद्या द्रविणं त्वमेव காசேவதான் உலகமடா. அப்படி சொன்னாங்க. ஆற்றப்படைத்தான் மகனை. இப்போ யாரை கூட்டிருக்கோம்? முன்னாடி நப்பினையை கூட்டம் எழுந்திருக்கல, பிராட்டியை கூட்டம் எழுந்திருக்கல, பெருமாளை கூட்டம் எழுந்திருக்கல. உம்பியும் நீயும் உறங்கேல் ஒரும்பாய் உங்க அண்ணனையும் எழுப்பு நீயும் எழுந்துட்டு சொன்னோம் கேட்கல. ரெண்டாவதுல 33 நேற்று பாசத்துல 33 முன் கன்று கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு கூட்டாரு. கலியேன்னா திறமை உடையவனேன்னு அர்த்தம், மிடுக்கு உடையவனேன்னு அர்த்தம். சொல்ல மறந்துட்டேன். கலினா கருப்புன்னு அர்த்தம் இல்லை, மிடுக்கு உடையவன். அப்படி கம்பீரமா இன்னைக்கு சொன்னார் அந்த ஸ்தானிகர் சுதர்சனன். இங்க பேசும்பொழுது நாளைக்கு திங்கட்கிழமை வாங்க, இந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு சிம்மகதி ராத்திரி 9 மணிக்கு ஞாபகம் வச்சுக்கோ. 9 மணிக்கு சிம்மகதி, சிங்கம் மாதிரி நடந்து வருவார். அதை நீங்க அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அப்படி அது மாதிரி அந்த கதி எப்படி இருக்கு? ஆற்றப்படைத்தான். பசுமாட்டை பார்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு எளிது அல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை சரியா பார்த்துக்கணும், அந்த இடம் சுத்தமா இருக்கணும், அது சாணியெல்லாம் வாரி இது பண்ணணும், அதுக்கு பாலை வாங்கி ஜாக்கிரதையா காய்ச்சணும், பாலை காய்ச்சும் போது கொட்டிடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ நீங்க வீணா போயிடும். எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படி அதுக்கு நல்ல தீனி போடணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைக்கணும். எங்கள் வீட்டில் மாடு இருந்ததுனால அவ்வளோ சொல்ல முடியும். அதனால நல்ல நல்ல புல்லு கொடுக்கணும், வைக்கோலை கொடுக்கக்கூடாது, பச்சை புல்லு கொடுக்கணும். அதை பார்த்துக்கணும், உடம்புக்கு வராமல் பார்த்துக்கணும். டாக்டரை கூப்பிடணும், வெட்டினரி டாக்டரு. இப்படி இல்லை, எவ்வளவு வேலை இருக்கு. எத்தனை ஆயிரம் பசுமாடுகள், லட்சக்கணக்கான பசுமாடு. ஆற்ற படைத்தான். மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான். நீங்க அலட்சியமா இருக்க முடியாது. உங்க குழந்தைகளை நீங்க எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்களோ, என் பக்கத்து வீட்டுல பாக்குறீங்களா? இங்கதான் உங்க வீட்டுல தான். அதனால அப்படி ஆற்றப்படைத்தான் மகனை. இப்ப எழுப்புற அறிவுராய் எழுந்திராய்னு பின்னாடி ஏந்திரன்னு போல அறிவுராய் தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணினா படுத்துட்டு இருக்கான் ரங்கநாதன். அதனால யோக நிதிரால இருக்கானே. அதனால அறிவுராய் உணர்ந்து கொள். நாங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமா? நீ தான் பெரிய ஆசிரியரே, எங்களுக்கு முதல் ஆசிரியனே நீ தான். திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைக்கணும். அதுதான் தேசிகனுடைய தமிழ் பாசம். முதல்ல ஆச்சாரியன் சொல்லிட்டே வரணும். என்னுடைய அப்பா தான் முதல்ல என்னுயிர் தந்தவர். எங்க அப்பா அம்மா என்னுயிர் தந்தவரை சரணம் புக்கி காலில் விழணும். அப்பா கால் சரணம் புக்கி ஆனடைவேன் அவர்களுக்கு நிறைவணிங்க. பாசம் தெரியும், எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் நேரம் போயிட்டேன். அப்போ அடுத்தது ஆற்றப்படைத்த மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய். எங்க பேர்ல நீ உனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அக்கறை உள்ளவன் நீங்க எழுந்துவாங்க. எங்க பேர்ல அன்பு இல்லைன்னு நாங்கள் நினைக்கவும் முடியாது, அது உண்மையும் இல்லை. அதனால நீங்க நான் உண்மையா நீங்கள்லாம் என் பேர்ல நீங்க எம்பெருமானே நீங்க எங்க பேர்ல அக்கறை கொண்டவர், பாசம் கொண்டவர். எங்களுக்கு பிரச்சனை வந்தா தீர்க்கக்கூடியவர். உங்களுக்கு திரளுடையா, ஏற்கனவே பார்த்தோம் திரளுடையா, அது மாதிரி திறமையுடையவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் எழுந்திருக்காம உட்கார்ந்து? அதனால அறிவுராய் ஊற்றமுடையார். யாரு பெரியவர் அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் பெரியவர். சங்கராச்சாரியரை மகா பெரியவர் சொல்லுவாங்க. இவர் பெரியவர். அதனால தேவதேவாதி தேவன் அப்படி பேர். அப்படி திருவேகேந்திரபுரம் காஞ்சிபுரம் தெய்வ நாயகன் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று ஒரு ஆழ்வார் சொன்னார், வேடிக்கைக்காக சொன்னார். அவர் எது பெரியது உலகத்தில் சொன்னா இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தை இப்போ நம்ம பூமி, நாம இருக்கிற பூமி இருக்கு, இந்த பூமியை விட பெரியது என்னன்னா கடல். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 3 பங்கு கடல், 1 பங்கு பூமியில தான் நம்ம உட்காந்து. 4 பங்குல இந்த பூமிங்கிற கிரகத்துல 1 பங்கு தரையில உட்காந்துருக்கோம்,
3 பங்கு கடல். அப்ப எதை பெருசு? இந்த பூமி, இந்த நாம இருக்கிற இடத்த விட கடல் பெருசு. கடலை விட எது பெருசு? உயரமா இருக்கிறது மலை. மலையை விட எது பெருசு? பெருமாள். பெருமாளை விட எது பெருசு? நான் தான் பெருசு. ஏன்னா என்னுடைய மனசுல இங்க உட்கார்ந்துருக்கான், அதனால பிடிச்சு உள்ள வச்சிருக்கேன், சிறை வைத்திருக்கேன். என்னுடைய எண்ஜான் உடம்புக்குள்ள கைப்பிடி இழுக்கிறதுக்குள்ள இதயத்துக்குள்ள இவனை சின்ன அங்குஷ்ட மாத்திர புருஷகான்னு இந்த கட்ட விரல் உயரத்துல உட்காந்து. யார் பெரியவன்? நான் தான் பெரியவன். ஆள். நீங்க அந்த ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், ஆனால் நான் வந்து நாராயண திவ்ய பிரபந்தம் அடிக்கடி பரிச்சயம் இல்லை, அதனால சொல்ல முடியல. இல்லாட்டா படிச்சுட்டு வந்திருக்கணும், திடீர்னு சொல்ல மாதிரி. அப்படி பெரியாய் உலகினில். சரி, முன்னாடி பார்த்துருக்கீங்க 3வது பாசுரம். வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரமாக புருஷோத்தமனாக உயர்ந்த. இங்க பக்கத்துல உங்களுக்கே அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அழகிய மணவாளம்னு ஒரு கிராமம் இருக்கு, மண்ணச்சல் ஒரு பக்கத்துல. அங்க இருக்கிற பெரிய பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. அதனால அழகிய மணவாள பெருமாள்னே பேர் அவருக்கு. இவருக்கும் அழகிய மணவாளன் பேர், அதனால தான் சொன்னேன். இவருக்கும் ஜாமாத்தா பேரு, அதனால ஜாமாத்தானா மாப்பிள்ளை, மணவாளன். அதனால அழகிய மணவாளன். அதனால ரம்ய ஜாமாத்தா, அழகான ரம்ய ஜாமாத்தான்னா இன்னொரு துணிவருக்கு பேரு. அதனால அது இப்ப அப்புறம் ரகசியம் சொல்றேன். இப்போ ரம்ய ஜாமாத்தான், அழகான மாப்பிள்ளை, அழகிய மணவாளன் இவருக்கும் பேரு. ரங்கநாதன் இந்த நம்பெருமாளுக்கு பேரு, பெரியவருக்கு இல்லை, நம்பெருமாளுக்கு பேரு. அப்படி இருக்கச்சே பெரியாய் உலகனில் தோற்றமாய் வந்து நின்ற சுடரே. இப்ப இப்ப யோஜனை பண்ணணும், நீங்க எல்லா அவதாரங்களையும் கதைகளையும் ஞாபகம். மீன், ஆமை, வராகம், பன்றி, காட்டுப்பன்றி, இப்படி வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். வச்சா என்ன எவ்வளவு பெரியவர். தோற்றமாய் வந்து நின்ற தத்தாத்திரேயருடைய உருவம் எடுத்தார். கபிலர் என்ற ஒரு உருவம் எடுத்தார். சாங்கியம் என்ற சாஸ்திரத்தை எழுதினவர் கபிலர். அதுல வந்து 2 பிரிவு இருக்கு. ஒண்ணு கடவுள் இல்லைன்னு ஒரு பிரிவு இருக்கு, கடவுள் இருக்கிறார்னு ஒரு பிரிவு இருக்கு. நிரீஸ்வர சாங்கியம், சேஸ்வர சாங்கியம்னு 2 இருக்கு. அது 6 தர்சனங்கள்ல ஒண்ணு, 6 சாஸ்திரங்கள்ல ஒண்ணு. இந்த மாதிரி பல உருவங்கள். தன்வந்திரி, பின்னால ஒரு டாக்டர் இருக்காரு இங்க, அது ஒரு உருவம். அவர் இவருடைய உருவம் தான், அவதாரம், இன்னொரு அவதாரம் தான். இந்த எல்லா அவதார கதைகளையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? தோற்றமாய் வந்து நின்ற சுடரே. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே அறிவுராய் இருந்தாங்களே, தூங்கிட்டே இருக்காரா, ஏன் தூங்கு மூஞ்சி ஏந்திர, துயிலேஷா, தூங்கு மூஞ்சி ஏந்திரு. தூங்கு மூஞ்சின்னு ஒரு மரம் தெரியுங்களா? அது புளி இலை பார்த்துருப்பீங்க, அது மாதிரி அந்த தூங்கு மூஞ்சி இலையும் அப்படி இருக்கும். நீங்க தொட்டாச்செனிங்கின்னு ஒரு இலை பார்த்துருப்பீங்க, நாம கையால தொட்டா அது மூடிடும். அதே மாதிரி இந்த தூங்கு மூஞ்சி மரம் ராத்திரி வேலையில எல்லா இலையும் மூடும். என்னுடைய தந்தை என்னை அப்படிதான் திட்டுவார், தூங்கு மூஞ்சி ஏந்திர அப்படின்னு. நான் காட்டுவேன், அது தூங்கு மூஞ்சிங்கிறது அங்க இருக்கு பாருங்க, வெளியில தோட்டத்துல இருக்கு, உள்ள வீட்டு உள்ள. அதானே துயிலேழாய். இப்ப இன்னும் சொல்றாங்க, இப்ப பெருமையை சொல்ற. முதல்ல திட்டினவங்க எல்லாம் என்ன திட்டினாங்க? எங்களை நீங்க கவனிக்கலன்னு சொன்னவங்க, ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்ட மாதிரி, மூளை இருக்கான்னு கேட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்க? மாற்றார் வலி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம், உங்களை குற்றம் சொல்ல வரவில்லை. கொடுத்தாது, நீ கொடுக்கலன்னா விட்டீங்கன்னா, அடிச்சா துரத்துட்டீங்கன்னா குற்றம் சொல்ல வரவில்லை. போற்றியாம் வந்து பின்னால் சொல்ல போறோம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, 6 போற்றி சொல்ல போறோம். இப்பவும் இந்த பாசத்திலையும் போற்றி தான் சொல்றோம். உங்களை வேடிக்கையா குற்றம் சொன்னமே தவிர தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி பூரி குப்பத்தட்டி லாரிமாங்க, அது மாதிரி சாரி சாரி அப்படி சொல்றோம். முதல்ல ஆற்றப்படுது. எப்ப அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, நல்ல மாணவர்களுக்கும் படிக்காத மாணவர்களுக்கும் ஒழுங்கா சொல்லி கொடுத்தாரு. மாற்றாதே பால்வின் வள்ளல் பெரும் ஆற்றப்படைத்தான். ரொம்ப கெட்டிக்காரரா எல்லா திறமையும் கொண்ட ஆசிரியர் ஆற்றப்படைத்தான். மகனே, ஒரு பையனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறாரு. ஏன்? தன்னுடைய பையன் மாதிரி பார்த்துக்கிறாரு. ஏன்? அது அப்போ ஒரு மாணவனை கண்டா பிடிச்சிருக்கு, நல்லா படிக்கிற மாணவனை கண்டா பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க வந்து பாகுபாடுன்னு சொல்ல முடியாது. ஆற்றப்படுத்தான் மகனே,
அவன் ஏதாவது சிறிய தப்பு செய்யற போது அதுக்கு செய்ய வரும்போது முன்னாடியே முன்கூடியே உணர்த்தி கவனி சரியா சொல்லிக் கொடு எல்லாருக்கும். அவன் ஆசிரியராக்கிறார் மாணவன். அதுதான் எங்க வேலை. ஒரு மாணவனை ஆசிரியராக்கிறது தான் எங்க வேலை. மற்றவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு திறமையை வளர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு தான். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் நாங்க இங்கிலீஷ்ல அடிக்கல சொல்றீங்க. அப்படிலாம் எங்க காலேஜ் சொல்லுவாங்க, மாணவர்களுக்காகத்தான் நீங்களே தவிர உங்களுக்காக கல்லூரி இல்லை. இதுல முதல்வர் சொல்றாங்க, காலேஜ் இஸ் மென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட், நாட் ஃபார் டீச்சர்ஸ். சம்பளம் கொடுக்காம இருப்பீங்களா அப்படின்னு கேட்டோம். அப்படி இங்கே வந்து ஆசிரியர் தயார் பண்ணி அந்த ஒரு பையனுக்கு மட்டும் நீ எல்லாருக்கும் ஆசிரியனாக இருக்கணும்னு, பேராசிரியனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி, ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், நீ தான் கெட்டிக்காரனாச்சே, ஊற்றமுடையாய் பெரியாய், நீ இந்த குழுவுக்கே நீ தான் தலைவன், பெரியாய் உலக தோற்றமாய் வந்து நின்ற சுடரே, நீ பல ஊர்களில் போய் பல கூட்டங்களில் பேசி என்னுடைய எனக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தாய். அப்படி தோற்றமாய் வந்து நின்ற சுடரே துயில். இப்போ கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்கு, நீ வந்து ஏதோ மறந்து போயிட்ட மாதிரி இருக்கு உன்னுடைய சப்ஜெக்டை. அது சரியா படிச்சு திருப்பி நாளைக்கு இன்று போய் நாளை வாங்க சொல்ற மாதிரி சொல்ற. அதனால ஊற்றமுடையாய் பெரியாவல் தோற்றமாய் என்று சுடரே துயிலாய், மாற்றார் வந்து வழி தொலைந்து உன் வாசல். நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். ஏன்னா மற்ற மதத்தினர், தெய்வம் ஒன்று மட்டும் இல்லை, எத்தனையோ தெய்வம் இருக்கு. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி இருக்கு, பாண்டிச்சேரி மதர் இருக்கு, வரிசையா சொல்றீங்க, ஷிரடி சாய்பாபா இருக்கு, இப்படிலாம் நிறைய சொல்றீங்களே. இங்க இருக்கு பிரத்யங்கரா தேவின்னு ஒரு கோயில் இருக்கு, இங்க ஸ்ரீரங்கத்துல ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், இங்க BHL அங்க இருக்கு. எங்கெங்கயோ கோயில் கட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். சரி, நமக்கு என்னன்னு கேட்டா, எத்தை தின்றால் பித்தம் தெளியும். எந்த தெய்வத்தை போய் கேட்டா ஏதாவது நமக்கு உடனே கிடைக்கும்னு ஒரு நமக்கு பரபரப்பு. கோயில் நானே சொல்றேன், பிள்ளையார் கோயிலோ அனுமார் கோயிலோ உங்க தெருவில் பெருமாள் கோயிலே வச்சுங்க, கட்ட கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக மாட்டீங்களே? அப்ப இங்க சிங்கேரி மடம்னு ஒண்ணு இருக்கு, சாரதா கோயில் இருக்கு அங்க. அவர் சொல்றாரு, அந்த சாரதா கோயில் நிர்வாகி சொல்றாரு, என்னுடைய மாணவன் அங்க இருந்தான். வந்து தாயாருக்கு வந்து நாளைக்கு தாமரை பூல அர்ச்சனை நடக்கும், கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுறாரு. முதல் நாள் இரவு, மறுநாள் 400 பூ வருது. நான் பார்த்தேன், அந்த 400 பூ தாமரை பூ, எல்லாரும் ஆளுக்கு ஒரு தாமரை பூ வாங்கிட்டு 400 பேர், ஒருத்தர் 10 தாமரை பூ வாங்கல, 400 பேர் அந்த தாமரை பூ. அதை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு கொடுக்கறதுக்கு முடியல, நம்மளால ஏத்துக்க மாட்டாங்கிறது. ஏற்ற கலங்கள், நீங்க பூ கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க. அது ஏன்னா அந்த திருவடியில தான் சேர்ப்பாங்க, தாயாருடைய திருவடியிலையோ பெருமாளுடைய திருவடியிலையோ சேர்த்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. ரைட், சரி, அது ஒரு வழக்கம், அது ஆகமத்தினுடைய சாஸ்திரம். அப்படி இல்லைன்னா இப்ப இங்க கொடுங்க, மாலையை சாத்துவாங்களா? இல்லை, சாத்துவாங்க. அதுக்காக இந்த கோயிலுக்கு அப்படி. அதனால கடைசியில் என்ன, பெரியாவலை அந்த சுடரே துயிலாய் மாற்றார். இப்ப மற்ற மதத்தினர் வந்து சண்டை போடும் பொழுது நீ தான் ஜெயிக்கணும், வெற்றி கொள்ள வேண்டும் என்று மாணவரை பார்த்து சொன்னார். மாற்றால் வலி தொலைந்து, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு மற்ற மதத்தினர் வந்து நம்ம காலில் விழற போது, மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே. போலேதான், இதெல்லாம் மாதிரி தான், டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் இல்லை. போலே போற்றியாம் வந்து. நாங்க என்ன ராவணனா நீங்க காப்பாத்த நிற்கிறதுக்கு? ராமாவதாரத்துல ராவணனை காப்பாத்தினீங்களே, போர் தொடுத்தானே உங்களை எதிர்த்து. இன்று போய் நாளை வந்தா மூலசேனை அழிச்சுட்டு வந்தானே, அது வந்து பிளாக் கேட் ஆர்மின்னு இங்கிலீஷ்ல. அதை கொண்டு வந்தாங்க திருப்பி திடீர்னு. இங்கே உண்டு, இப்பவும் உண்டு, நம்ம பாரத தேசத்துல இருக்கு கோர் சர்வீசஸ் ஒன்று. எதுவும் எந்த படையும் ஏதாவது தோக்கன்னா இவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. எந்த படையாவது தோக்கிற மாதிரி இருந்தா, தோல்வி அடையும் போல இருந்ததுன்னா ஒன்று மூல சேனான்னு பேரு வச்சிருந்தான், வந்து அடிக்க வந்தான், அவனை போய் காப்பாத்துறீங்க. பூத்தனான்னு ஒரு அரக்கி, பெண் அரக்கி, அவன் வந்தான். அப்புறம் சகடாசுரன் வந்தான், பஸ்மா
தேனுகாசுரன் வந்தான், கொக்கு வந்தான், எல்லா அசுரனையும் அடிக்கிறீங்க. அவனெல்லாம் உடனே கெட்டவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணி என்ன பண்ணீங்க? மோஷம் கொடுத்துட்டீங்க அவ்வளோ ராட்சசனும். நாங்க என்ன தப்பு பண்ணோமா? நாங்கெல்லாம் பெண்கள், அவங்களாம் ஆண்கள், அவங்களாம் அசுரர்கள், நாங்களாம் மனிதர்கள். இப்படிலாம் போட்டு போட்டு கொடுக்குறாங்க. எப்படி கோத்து வாங்குறாங்க பெருமாள். எழுந்திருக்க மாட்டீங்களா? நாளைக்கு என்ன பார்க்குறோம்? யமுனா கல்யாணியில் இன்னைக்கு நாதநாம கிரியா, நாளைக்கு யமுனா ஏற்ற அங்கன்மாஞால தரிசனம். நாங்களாம் சாதாரண மனிதர்கள் வந்திருக்கோம். நாளைக்கு அரசர்கள்லாம் வந்து ஒரு காலில் விழ போகிறாங்க. இந்த ஊர் ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்க. ராஜாக்கள்லாம் இங்கேயும் உங்களுக்கு தெரியணும், தேவர்களும் அசுரர்களும் காலையில் பகலிலும் இரவிலும் திருப்பி சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஐதீகம்னு பேரு தமிழ்ல. சம்ஸ்கிருதத்திலே சொல்றாங்க ஐதீகம். இதீக இப்படி இங்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். இதி இப்படி இங்கு இக இருக்கிறது. நம்பணும். நம்பினால் நடராஜன். அப்படி இங்க வந்து வராங்களா? அசுரர்கள் நிறைய வரங்கள் வாங்கிடுறாங்க. கீழே கும்பிட்டு காலில் விழுந்து அதனால்தான் சுற்றி வர ஸ்ரீரங்கத்துல திருடு நடந்திருக்குன்னு போன வாரம். ஸ்ரீரங்கத்துல ஒரு 7-8 இடத்துல திருடு நடந்திருக்கு. யாரை சொல்லு? உள்ளூர்காரங்க திருடி இருக்கீங்களா? இந்த மாதிரி ஹோசூர்ல இருந்து திருடி இருக்கீங்களா? எங்கே திருடு? எப்படி திருடு நடந்தது? என்ன காவல்துறை? அப்படி பெருமாள் பார்த்துட்டு இருக்காங்க. கடையெல்லாம் உடைச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பணம் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு இடத்துல பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க வீதியில நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் தூங்குறோம். அறிவுராய் என்ன சொல்றீங்க? காவல் தமிழ்நாடு அரசு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் மாதிரி. எங்க திருடனை பிடிச்சீங்க? அப்படி இப்ப இப்படி ஸ்ரீரங்கத்தில் அப்படி நடக்குதுன்னா, வைகுண்ட ஏகாதசி விழா போது அப்படி நடக்குதுன்னா என்ன? நமக்கு என்ன இது இருக்கு? காப்பு இருக்கு, பாதுகாப்பு. இவன் தான் காப்பான். நாளைக்கு அரசர்கள்லாம் இப்போ எல்லாரையும் ராஜாக்களை எல்லாம் ஜெயில போகும். நம்ம ஊர்ல இருக்கிற ராஜாக்கள் பட் அதான் தெரியாது. அதனால நாளைக்கு அதை பார்ப்போம். இன்னைக்கு இதோட நிறைவு பண்ணி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. எம்பெருமான் வேகமா வந்து நம்மை காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் வந்து உங்களுடைய பொறுமையை நான் பாராட்டுவேன்.